பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தானே முக்தி செய்கவும் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. பாடினீங்களா? எஸ். ஆமாம், ஓசன்னா பாடுவோம் தான் தலைப்பு. ஓசன்னா பாடி நம்முடைய கிராமத்தில் உள்ள தெருக்களிலே சென்று பாடி ஆண்டவரை உயர்த்தி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பெரியவங்களில் ஒரு அந்த திருவசனத்தை சத்தமாக வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் தோற்கடிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வார்த்தைகள் வழியாக எங்களோடு பேசும், எங்களோடு பேசும் என்று சொல்லி பிரார்த்தனை. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை வெற்றி வேந்தராக எங்களுக்காய் பவனி வந்த ராஜா ஓசன்னா பாடுவோம் என்ற தலைப்பில் இந்த தியானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். தியானம் எங்களுக்கு எளிதாக இருக்கட்டும். வேத வசனங்களை தியானிக்கும் போது அந்த வசனங்கள் எங்களை உணர்த்தட்டும், எங்களை எச்சரிக்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும், எங்களை பாதுகாக்கட்டும், எங்களை வழிநடத்தட்டும். கர்த்தர் பேசும், அடியார்கள் கேட்கும், நீர் மகிமை கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் தோற்கடிக்கப்பட்டார். அல்லேலூயா. குருத்தோலை ஞாயிறு வருஷந்தோறும் நாம் அந்த பவனியை ஆசரித்து வருகிறோம். நினைவு கூறுதலாக ஆதி காலத்திலே இந்த பவனி ஊர்வலம் இது எப்படி நடைபெறுகிறது என்றால், ஒரு ராஜா யுத்தத்திற்கு செல்லும் போது அந்த ராஜா குதிரை மேல் செல்வார். பின்னாலே மற்ற வீரர்கள் படை சூழல் அவர் முன்னே செல்வார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். அந்த வெற்றி கீதத்தை பாடிக்கொண்டு அவர்கள் யுத்தத்திற்காக செல்லும் போது அந்த குதிரை மேல் செல்வார்கள். சமாதானத்தை கூற செல்லும் போது கழுதை மேல் செல்வார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமங்கள் சமாதான பிரபு, சமாதான காரணர். நமக்காக அவர் சமாதான காரணரானார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியிலே பார்க்கிறோம். ஒரு சமாதான ராஜாவாக சாலேம் ராஜா, சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி ஆறுவேன் பாடலாம். சாலேம் என்று சொல்லும் போது சமாதானம், அதனுடைய பொருள் சமாதானம். இந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் கொடுக்கிற என்னுடைய சமாதானம் அது மெய்தானம். உலகம் கொடுக்கிற சமாதானம்
அது நிரந்தரம் அல்ல. நான் கொடுக்கிற சமாதானம் நிலையான. கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற இடங்களில் எல்லாம் ஆண்டவர், நீ கலங்காது, பயப்படாது, நான் உங்க கூட இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் சமாதானத்தை நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது சீசர்கள் எல்லாம் இயேசுவை பிடிச்சு சிலுவையில் அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது யாரெல்லாம், அடுத்தது யாரெல்லாம், அவர் கூட இருந்த நம்ம தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் கலக்கத்தோடு ஒருவித பயத்தோடு கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள பயத்தோடு இருக்கும்போது இயேசு அவர்கள் நடுவே பிரசன்னதாக எழுந்தார். உங்களுக்கு சமாதானம், பயப்படாது, உங்களுக்கு சமாதானம். அந்த பயங்கள் கலக்கங்கள் நிறைந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தரும் ஒரு ராஜாவாக அவர் கழுதையின் மேல் பவனியாக வந்தார். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கழுதை மேல் பவன். ஒன்று, தன்னை தாழ்த்துவது. சகரியா சொல்லும் போது அவர் தாழ்மை உள்ளவராய், நீதி உள்ளவராய், ரட்சிக்கிறவராய் அப்படின்னு சொல்லி அந்த சகரியா தீர்க்கதரிசி சொல்லும் போது, உன் ராஜா கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். தாழ்மை உள்ளவராய், ரட்சகராய் உன்னை பார்க்க வருகிறார் என்று சொல்லி அந்த சகரியா தீர்க்கதரிசி முன்னமே இந்த பவனியை பற்றி அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இந்த திருத்தொலை பவனி ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அந்த தீர்க்க தரிசிகள் சொன்னது அப்படியே நிறைவேறி. ஆனா ஜனங்கள் தான், இவர்தான், இயேசுதான் அந்த ரட்சகர், இயேசுதான் அந்த ராஜா, இயேசுதான் அந்த மேசியா, இயேசுதான் நம்மை ஆளப்போகிறவர், அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவரை பற்றிய அந்த தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கும். ஏற்றுக்கொண்டவர்கள் லட்சக்கணக்கான ரட்சிப்பை பெற்றார்கள், மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஆனால் யூதர்கள் அந்த குலத்திலே அவர் உதித்ததனால் இவன் இன்னும் தச்சா மகன், இவனா, உனக்கு யாருக்கு அதிகாரத்தை தந்தது, உனக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது, இப்படி அவரிடத்தில் கேள்வியை கேட்டாங்களே ஒழிய அவர் என்ன செய்தார்? ரட்சகராக ஏற்றுக்கொண்டார், ரட்சகராக மேசியாவாக ஏற்றுக்கொண்டார். ரோம ஆட்சியின் போது தானியேல் தீர்க்கதரிசி அந்த நேபுகாத்நேச்சர் கண்ட அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும் போது, ரோமாபுரியினுடைய ஆட்சி அது கொடிய ஆட்சி, யூதர்களை அது மிகவும் சஞ்சலப்படுத்துகிற, அவங்கள கஷ்டத்தை கொடுக்கிற, கசக்கி புளியிற ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியில் இருந்து விடுதலை கொடுப்பதற்காக மேசியா திரும்பப்படுவார். அவர்களை அழித்து நமக்கு ஒரு விடுதலையை தருவார். அது தீர்க்க தரிசன வார்த்தை. அதை நம்பி அவங்க காத்துக்கொண்டே இருக்கிறார். ஆயிரக்கணக்கான வருடங்களால் என் ஆண்டவரே வருகையை எதிர்பார்த்தோம். ஜனங்கள் விசுவாசித்தவர்கள் அந்த பாடலை உற்சாகமாக பாடுகிறார். ஆயிரக்கணக்கான வருஷங்களால் உங்களை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஐயா, நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு ஓசன்னா, நீங்க ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், நீர் எங்கள் ராஜா, உமக்கு ஓசன்னா என்று சொல்லி ஏற்றுக்கொண்டவர்கள் நம்பனோடு பாடுகிறார். ஆனால் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள், இயேசுவே உங்க சீடர்களை, சின்ன பிள்ளைகளை அதனும், அது என்ன இப்படி பாடிட்டு இருக்கிறாங்க, அது என்ன இப்படி பாடுறாங்க? இயேசு சொல்றாங்க, நீங்க வாய் திறக்கலன்னா ஒரு கல் என்ன செய்யும்? வாய் திறக்கும். நீங்க கூப்பிடாங்க, அந்த கல் கூப்பிடும் சொல்லி அவர்களுக்கு பதில் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படி இருக்கிறார். இன்றைக்கு நாம் அந்த ராஜாவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பாடி பவனியாக வந்திருக்கிறோம். அவர் தருகிற
அந்த சமாதானம், அவர் தருகிற அந்த ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. இல்லையா? பொதுவாக பவனி என்று சொல்லும்போது அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அலங்காரமாக கட்டி தொங்க விட்டுருக்கிறோம். நம்ம கைகளெல்லாம் சிலுவை அடையாளத்தை உடைய அந்த குருத்தோலை பிடித்து கொண்டு நாம் பவனியாக சென்று வந்தோம். குருத்தோலை அன்னைக்கு குருத்தோலைகளை வீசிக்கொண்டு அவர்கள் சென்றார்கள் என்று சொல்லி இந்த பவனி குறித்த காரியங்கள் பைபிளில் உண்டு. 4 சுவிசேஷத்திலையும் பவனியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் மட்டும்தான் அவர்கள் குருத்தோலைகளை கையில் வீசி ஒசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்கிற அந்த வாசகத்தை அவர் பயன்படுத்துகிறார். குருத்தோலை அதே மாதிரி வெளிப்படுத்துகிற விசேஷம் அது 7ஆவது அதிகாரத்தில் வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? கையில குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு வாசிங்க. வெளிப்படுத்தல் 7 தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று சொல்லி திவ்ய வாசகனாகி யோவான் அங்கே எழுதுகிறதை குருத்தோலை. இந்த குருத்தோலையிலிருந்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக குருத்தோலை என்று சொல்லும்போது அது குருத்தோலை அது எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது அது கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். மற்ற விரிஞ்சி வெளியில் பறந்த அந்த ஓலை அது மேலே பறவைகள் எச்சல் போட்டுக்கலாம், உழுதி அடிக்கலாம், அந்த இது அசுத்தமாகக்கூடிய ஒரு வாய். ஆனால் குருத்தோலை பரிசுத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு சின்னம். அது பரிசுத்தமாக வெள்ளை நிறத்தில் இருக்கு. மற்ற நல்ல முத்தின ஓலை பச்சை கலருக்கு வருது, காஞ்ச ஓலை ப்ரௌன் கலருக்கு மாறுது, நல்ல இத்து போன ஓலை சாம்பல் நிறத்துக்கு செய்யும். ஓலையிலே 4 கலர். அதுதான் ஆமாம். குறுக்கில் வரும்போது இல்லை வெள்ளைக்கு அதை தலை வெட்டும்போது இந்த குறுக்கு சிலர் சாப்பிட போனாங்க, ரொம்ப வெள்ளையாது. இது கொஞ்சம் பச்சையும் வெள்ளையும் கலந்த ஒரு கலர். ஆனால் பியூர் குறுத்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஓலை அடிக்கிறதுக்கே அப்படி ரொம்ப மெதுவாக இருக்கும். ஏன்னா அது கலர் எப்படி இருக்குன்னா பியூர் ஒயிட்டாக பரிசுத்தத்தை குறிக்கக்கூடிய ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அந்த குருத்தோலை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆழம் நம்ம பரிசுத்தமாக என்ன செய்யணும்? ஆழம் உலகத்தால் கரைபடாதபடிக்கு நாம் ஒரு பரிசுத்தத்தோடு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள மற்ற ஓலைகள் மட்டைகளுக்கு நடுவில் அந்த குருத்தோலை மட்டும் உலகத்தால் அசுத்தப்படாதபடிக்கு அது எப்படி அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல இந்த உலகத்தால் கரைபடாதபடி நம்ம ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ளாக அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக மூடி மறைக்கப்பட வேண்டும். அதைத்தான் அந்த குருத்தோலை நமக்கு கற்றுக்கொடுக்கும். 2வது அந்த குருத்தோலையை பார்க்கும்போது அதனுடைய வளர்ச்சியை பாருங்க. மற்ற ஓலைகள் பிரிஞ்சு அது எந்த பக்கமாக தெரிஞ்சிடும்? பூமியை நோக்கி. பூமிக்குரியவைகளை அவை மேலானவைகளையே நாடு. குருத்தோலை வளர்ச்சியை பார்க்க விடத்து வரும்போதே அது எப்படி வளரும்? மேலே பார்த்து வரும். ஆண்டவர் நமக்கு அந்த குருத்தோலை வளர்ச்சியிலிருந்து சொல்லும்போது நீங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தியத்தை அந்த குருத்தோலைக்குள்ளே பொதிந்து வருகிறார். மேலானவைகளை நாடுங்கள். பூமிக்குரியவைகள் அது அழிந்து போகும், மேலானவைகள் நித்தியமானவைகள். அதனால நம்ம மண்ணை நினைக்கணும், பூமியை நினைக்கணும். ஒரு பாட்டில் ஒரு வரி சொல்லுவாங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்கிட மாட்டேன். அப்போ
அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று பாடும். அப்போ பூமிக்குரிய காரியங்கள் அதை நம்ம நோக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், இயேசு ராஜாவினுடைய ஆளுகைக்கு ஆசைப்படுகிறவர்கள் மேலானதை நாட வேண்டும். அந்த சத்தியத்தை அந்த குறுத்தோலை நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவதாக அந்த குறுத்தோலையை நாம் பார்க்கும்போது அது நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம், அந்த குறுத்தோலை நல்ல ஒரு வாசனை. குறுத்தோலை மனசு பார்த்துருக்கீங்களா? அது ஒரு வாசனை. அந்த கார்த்திகையோட கொழுக்கட்டை வைப்பாங்க. இந்த குறுக்கு ஓலையை வச்சு அமைக்கிற கொழுக்கட்டை நம்ம கிறிஸ்தவர்களும் அமைப்பாங்க. இந்த ஓலையை வச்சு அமைக்கிறது அந்த கொழுக்கட்டை நல்ல ஒரு மனமா, நல்ல ஒரு டேஸ்டா இருக்கக்கூடியதா. அந்த ஓலை ஒரு மனம் வீசக்கூடிய, ஒரு மனம் வீசக்கூடிய. பவுலடிகள் சொல்லும் போது நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனை, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவ வாசனையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பவுலடிகள் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? நற்கந்தம், நல்ல மனம் வீசுகிற ஒரு பொருளாக இருக்கிறது. நம்ம வீட்டில் பிச்சி செடி அல்லது மல்லிகை செடி கொடி அப்படியே கிடக்குன்னா அது கடந்து போகிறவங்க எல்லாருக்கும் அது மனசை என்ன செய்யும்? அந்த இடத்துல ஸ்புட்ச் அப்படி நின்று போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை நமக்கு உண்டாங்க. இந்த பக்கம் எங்கேயும் மல்லிகை தோட்டம் இருக்கிறது, இங்கே பிச்சி தோட்டம் இருக்கிறது, பிச்சி செடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு நிமிஷம் நின்று போகும். ஆனால் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம திரும்ப தான் அதை என்ன செய்யணும்? தேடம். அது மாதிரி நம்மளை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவனுடைய வாசனை, கிறிஸ்துவனுடைய வாசனையை அவர்கள் என்ன செய்யணும்? மூக்கு வழியாக உணரும். நம்மை காண்கிறவர்கள் நம்மிலே யாரை காணணும்? கிறிஸ்துவை காணணும். இவர் கிறிஸ்தவர், இவர் கிறிஸ்தவர், நான் போராடுறது அவர் கிறிஸ்தவர். எப்படி சொல்றாங்க? எல்லா காரியத்திலையும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, எல்லா காரியத்திலும் ரொம்ப கரெக்டா இருக்கு. உண்மையிலும் நீதியும் நியாயத்திலும் வார்த்தைகள் செயல்கள் யாருக்கும் இந்த தியானம் செய்ய மாட்டேன். எந்த விதமான வார்த்தைகளும் வித்தியாசத்தில் அவர்கள் இருக்க அவர் கிறிஸ்தவர். அதை நாம் மற்றவர்களுக்கு வாசனையாக வீசது. குறுத்தோலை மனம் வீசுவது போல ஆண்டவருக்கு என்று நாம் பவுலடிகள் சொன்னது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறோம். அந்த வார்த்தைகளை நாம் அந்த வார்த்தையின்படி ஆண்டவருக்கு மனம் வீசுகிறவர்களாக இருக்கிறது, மனம் வீசுகிறவர்களாக இருக்கிறது. மரியாதை ஏறப்பட்ட நடனம் என்னக்கூடிய அந்த தைலத்தை அவருடைய சிரசுல ஊற்றி அவருடைய பாதத்தில் ராவி தன்னுடைய தலைமையிலால் அவருடைய பாதத்தை தொடச்சி அந்த பாதத்தை முத்தமிடுகிறார். யூதாஸ் காரியத்துக்கு பக்கத்தில் நிற்கிறார். அவர் அந்த பணப்பையை போகும், அவர் தான் ட்ரெஷரர். அந்த இயேசுடைய சீடர்கள் இயேசுவுக்கு ட்ரெஷரர் யாரு? ஆமாம், யூதாஸ் தான். அவரு அந்த தைலத்தை ஊற்றுனதை பார்த்த உடனே 300க்கும் அதிகமான பணத்துக்கு விற்று எத்தனையோ தரித்திரர்களுக்கு கொடுக்கலாம, இப்படியாக வேஸ்ட் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அவர் வித்தியாசமா யூதாசை பார்த்து நினைக்கிறார். கருத்தரைய போர்வாங்க என்ன செய்வான்? இருப்பான். நீ என்னை காட்டி கொடுக்க போற, அந்த மனசுக்குள்ளே வச்சுட்டான். அந்த மொழியினால காட்டுற, நீ என்ன காட்டி கொடுக்க போறா, என்னை சிலுவையில் அரைச்சு கொல்ல போறாங்க, என்னை அடக்கம் பண்ண போறாங்க. அந்த அடக்கம் பண்ண போறதுக்கு எத்தனமா அவன் இப்பவே என் காலில் என் சரீரத்துல தைலத்தை பூசிக்கிறதுக்கு முந்தி கொண்டாள். அப்போ அந்த அவளுக்கு அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால நன்றி கடனா இந்த வெளியேறப்பட்ட நடந்த அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றி பாதத்தில் தடவி தலைமையிலால் துடைத்து அந்த பாதத்தை விட்டது. இயேசு சொன்னார், உலகத்தில் சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுது
வருகிறதோ அங்கெல்லாம் இவ பேரரசர் நினைக்கப்படும். அதுதான் உலகம் முழுசும் மனம் வீசுகிற ஒரு பெண்மணியாக நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஆண்டவருக்கு நற்கந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறுந்தோரையிடம் கற்றுக்கொள்ளும். இரண்டாவது, இந்த பவனியில கலந்து கொண்ட ஒரு பாத்திரத்தை பார்க்கும்போது கழுதை. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு உயிரி கழுதை. இப்போ கழுதையே ரொம்ப குறைஞ்சி போச்சு. கழுதை தேஞ்சி கட்டர் பாய்ச்சி இருப்பாங்க பழமொழி. இன்னைக்கு கழுதைகளே நம்ம பார்க்க முடியாது. முன்னால இந்த ரோட்லேயே நம்ம நிறைய பார்க்கலாம். தாமரபரணி ஆற்றுல ஒரு 15-20 கழுதை ஒவ்வொருத்தரையும் இருக்கும். அவ்வளோத்துலேயும் 2 பக்கமும் சாக்கு கட்டி அதில் மணல் அள்ளி போட்டு அந்த மணலை எத்தனை கழுதை வேணும் உங்களுக்கு, மண் எத்தனை கழுதை வேணும், எனக்கு இத்தனை சாக்கு வேணும், இத்தனை கழுதை மண் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்துகிறாங்க ரோட்டில். இந்த இதெல்லாம் கழுதையை வச்சு மண்ணை சுமந்தாங்க. அதே மாதிரி மண்ணார்கள் அவங்க துணியை சுமக்கிற ஒரு வாகனமாக அந்த கழுதையை பயன்படுத்தினாங்க. நம்ம கழுதை இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அது ஒரு அழுக்கான, அது ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு விலங்காக சில இடங்களில் படம் வச்சிருக்கோம். என்னை யோகம் வரும், கழுதையை பார்த்தா என்ன பண்ணுறோம், யோகம் வந்துடும். அதனால் என்னை யோகம் வரும். ஆனால் கழுதை, அந்த கழுதையை ஆண்டவர் பயன்படுத்த முதலே சொன்னோம். கழுதையில் வந்தால் சமாதானம், குதிரையில் வந்தால் யுத்தம். சமாதான பிறகு கழுதையை தேர்ந்தெடு. தட்டகே அப்படிங்கிற ஊரில் எப்போ போங்க 2 வழி இப்படியும் ஒரு சந்தி. இந்த சந்தியில் ஒரு கழுதை கட்டப்பட்டது. அதை அவுத்துவாங்க. அப்படி யாராவது எப்போ அதையாப்பா அவுக்கிய அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதை ஆண்டவருக்கு வேணும், இதை ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, இப்போ விட்டுருவாங்க. அதேபடி போகிறாங்க. அங்கே 2 வழி சந்தியில் கழுதை கட்டப்பட்டிருக்கு. அதை அவுக்குறாங்க. அவுத்து அதை 2 பேர் கேட்குறாங்க, எப்பா இதையாப்பா போட்டு அவுக்கிங்க, இது எங்கள் ஆண்டவருக்கு வேணும், கொண்டு போய் அது மேலே வஸ்திரத்தை விரிச்சு இயேசு ராஜாவை தூக்கி என்ன செய்கிறாங்க, அந்த கழுதை மேலே இருக்கிற சம்பவத்தை பார்க்குறோம். இப்போ இந்த கழுதை அதனுடைய நிலையை பார்க்கும்போது அது 2 வழி சந்தியில் கட்டப்பட்ட ஒரு கழுதை. 2 வழி சந்தி. 2 வழி சந்தின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய சில இடங்கள் நம்ம புதுசாக போகும்போது இங்கே ஒரு ரோடு போகுது, இங்கேயும் ஒன்று போகுது, நம்ம எந்த ரோட்டில் போகணும், போகக்கூடிய இடத்துக்கு எந்த ரோட்டில் போகணும்னு சொல்லி ஒரு குழப்பத்தை என்ன செய்யும் உண்டாகும். கைகாட்டி இருந்துச்சுன்னா ஈஸியாக நினைச்சுக்குவோம், போயிடுவோம். கைகாட்டி வழிகாட்டி இல்லைன்னா நம்ம ஒரு குழப்பத்துக்குள்ள வரும். அது மாதிரி நம்முடைய நடத்தை 2 வழி. ஒன்று உலகம், இன்னொன்று ஆவி. ஆவிக்குள்ளான ஜீவியும் உலக பிரகாரமான ஜீவியும் 2 வாழ்க்கை என்ன நமக்கு இன்னைக்கு பொறுத்த அளவில் நம்ம அந்த 2 வழி சந்தியில் கட்டப்பட்ட ஒரு கழுதை. நம்ம 2மே நமக்கு என்ன செய்யணும் வேணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறவர்களாக முத்து நம்மால் என்ன செய்ய முடியாது, உறக்க முடியும். என்னை பின்பற்ற வருகிறவன் தன் மனைவியாவது, தன் கணவனையாவது, தன் பிள்ளைகளையாவது, தன்னுடைய நிலத்தையாவது, தன்னுடைய ஆடு மாடுகளையாவது விட்டு என்னை பின்பற்ற வேண்டும். இப்படி விடாதவன் எனக்கு மாத்திரவன் அல்லவன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம உலகத்துக்குள்ளே கட்டப்பட்டது, ஆண்டவருக்குள்ளே செய்யணும் கட்டப்பட்டது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், 2 எஜமான்களின் ஊழியம் செய்ய உள்ளால் கூடாது. யாக்கோபு அப்போஸ்தலர் சொல்லும்போது 2 வழிகளில் நடக்கிறவர் எப்படி நடக்கிறான், கடல் அலையில அகப்பட்ட ஒரு துரும்பு போல இருக்கிறான். 2 பக்கமா நடக்கிறவன் கடல் அலையில ஒரு துரும்பு போல். அது அங்கேயும் போகாது, கரைக்கும் வராது, கடலுக்கும் போகாது, அலையிலே கடந்த செய்யும், அப்படியே அல்லாடி இருக்கிறான். அதே மாதிரி 2 மனம் உள்ளவர் பரலோகம் போகாம இங்கேயும் நிம்மதியை இழந்து என்ன 2க்கு நடுவில் தான் ஆடிக்கிறார்.
இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுவு. ஆண்டவரே, நானும் இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுவு. என்னை கட்டவிழ்த்து விடுங்க, என்னை கட்டவிழ்த்து விடுங்க, உங்கள் வழியிலே என்னை திருப்புங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். கழுதை கட்டுகிறது கழுவு. இன்னைக்கு நாமும் கழுவு. சின்ன பிள்ளைகளுக்கு சண்டை கிளாஸை சொல்லி கொடுப்பாங்க. குட்டி நானையா அழுத குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, குட்டி நானையா அழுத குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. அந்த பாட்டை சண்டை கிளாஸை சொல்லி கொடுக்கும். அப்போ இயேசுவை நம்ம என்ன செய்யணும்? சுமக்க வேண்டும். கழுதை தரக்கூடிய ஒரு சத்தியம், இயேசுவை நீ சுமக்க வேண்டும். இயேசுவை நம்ம எப்படி சுமக்க? இயேசுவை நம்ம எப்படி சுமக்க? வேதத்தை சுமக்கிறது, மாலைகளுக்கு வருகிறது, ஜெபிக்கிறது, மாடுறது, மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறது, இதுதான் இயேசுவை சுமக்கிற வழி. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் தன்னை போன வாரம் தியானிச்சார், தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு சிலுவை சுமந்துட்டு வரும். இயேசுவை சுமக்கின்ற கழுதைகளாக நாம் மாற வேண்டும். ஆண்டவரே, உண்மை நான் சுமக்கிறேன், உண்மை நான் சுமக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் மேலே ஏறுங்க, நான் மேலே ஏறுங்க. ஆண்டவர் எந்த கழுதை மேலே ஏறுறாரோ அந்த கழுதைக்கு மகிமையும் கனமும் எல்லாம் இல்லையா? அப்ப என் மேல ஏறன்னு சொல்லி இந்த கழுதை நமக்கு, நான் இயேசுவை சுமந்தேன், நீயும் இயேசுவை சுமை என்று சொல்லி அந்த கழுதை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக. ஆகவே இந்த இருவழியில சென்ற கழுதை. மூன்றாவது அந்த கழுதை பற்றி சொல்லி இருக்கும்போது, ஒருவரும் ஒரு காலம் ஏறிதான். இதுல ரெண்டு சத்தியம். ஒன்று, ஆண்டவருக்கு நாம் கொடுப்பது புதிதாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது. நம்ம எதை ரொம்ப பெருசா நினைக்கிறோமோ அதை நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதை மற்றவங்க என்ன செஞ்சுக்க கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்கு வீட்டில் வேண்டி முதல் ஒரு கோழி முட்டை விட்டுச்சுன்னா, முதல் முட்டையை நான் சாப்பிடக்கூடாது, என் பிள்ளை சாப்பிடக்கூடாது. அது எங்கே கொண்டு வச்சிடும்? கோயிலில் கொண்டு வச்சிடும். முதல் ஒரு பப்பாளியில ஒரு பழம் வளர்த்துச்சுன்னா அது பறிச்சு எங்கே கொண்டு வச்சிடும்? ஆமாம், நம்ம மரம் நம்ம வளர்த்தது நம்ம சாப்பிடலாங்க. அந்த மனம் ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கிறது. அதுதான் ஒரு காலம் ஒருவரும் ஏறினாலும் விலையேறப்பட்டதை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நம்ம மனசுக்குள்ள எதை விலையேறப்பட்டு நினைக்கிறோமோ அதை ஆண்டவருக்கு கொடுக்கிறது. அது ஒரு சத்தியம். இன்னொன்று, எத்தனையோ பேர் அதில் ஏற முயற்சி பண்ணி அது ஒரு அடங்காத முரட்டு கழுதையாக இருக்கு. அப்படிப்பட்டதும் இது ஆண்டவருக்கு வேண்டும். அடங்காத முரட்டு கழுதை. இந்த வீட்டில் ஐயா சொல்லி கேட்க மாட்டாங்க, அடங்கவே மாட்டாங்க. அதுதான் ஜோம் பண்ணி சில ஆட்கள் சொல்லுவாங்க, அதுதான் ஜோம் பண்ணி அடங்கவே மாட்டாங்க. வீட்டில் ஒரு நேரம் ஒரு சொன்னபடி கேட்க மாட்டாங்க. சவுல் இதை மாதிரி தான் அடங்காத ஒரு காரியாக போகணும். அதனால் ஆமாம், அடக்கிறதுக்கு யாரும் கிடையாது, எதிர்த்து கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா உத்தரவெல்லாம் வாங்கிட்டோம், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதுக்கு அங்கே அதிகாரிகள்கிட்ட உத்தரவெல்லாம் வாங்கிட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த முரட்டு சவுலையும் நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சந்திச்சு, என்ன ஆண்டவர் சந்திச்சு அவன் மேலே என்ன செஞ்சார்? ஏன் இதுவரைக்கும் இயேசுவை யாரெல்லாம் சுமந்தாங்களோ அப்படின்னு சொல்லி தடை செய்தவன் இன்னைக்கு நான் இயேசுவை சுமந்தேன். முரட்டு குணம் உள்ள அந்த மனிதர் தான் ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியமான அல்ல நம்ம ஃபேமிலியில அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தால் அதுவும் ஆண்டவர் வேண்டும், ஆண்டவர் பயன்படுத்த. அதான் ஒருவரும் ஒரு காலம் ஏறினார். ஒன்று முதல் தரமானவைகள், அது ஆண்டவர். முதல் அது ஆண்டவர் தான் ஏறணும். கழுதையில வேற எவனும் ஏறிடக்கூடாது. முதல் விட்ட
முதல் காய், முதல் கனி அது ஆண்டவர் காய். அது வேற யாரும் சாப்பிடக்கூடாது. முரட்டு ஆட்களும் ஆண்டவர். அது அந்த கழுதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். அந்த கழுதை நம்ம லேசாக நினைக்கணும். ஆதியில் நம்ம பார்க்கணும், கழுதை ஆண்டவர் நல்லதையாக பயன்படுத்தினார். இல்லையாம சுமந்து செல்லும் போது கழுதையுடைய வாய் என்ன செய்யறாரு, இறக்குறாரு. மனுஷன் பேசுற மாதிரி அந்த கழுதை பேசி இல்லையாவுக்கு எச்சரிப்பை அங்கே கொடுக்குற காரியத்தை நம்ம பார்க்கணும். என்ன அதே மாதிரி கீசினுடைய கழுதைகள் காணாமல் போச்சு. கீசினுடைய மகன் யாரு? கீசினுடைய மகன் யார்? சவுல். இல்லை ராஜாவானோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்பா காணாம போன கழுதையை தேடி வாரான், காணாம போன கழுதையை தேடி வாரான், அவன் தான் ஆண்டவர் காட்டுற ராஜா, அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவை நியமி அப்படின்னு சொல்லி சாமுவேலுக்கு தெரிஞ்சுக்க ஆண்டவர் சொல்றாரு. இவங்க காணாம போன கழுதையை தேடி 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 வராங்க. என்ன தேடி வரும்போது தான் அவன் ராஜாவா அங்க அபிஷேகம் பண்ணி உயர்த்தப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்கணும். கழுதை நம்ம லேசா நினைக்கிறோம், கழுதை லேசா நினைக்கிறோம். ஆண்டவர் அதை வல்லமையாக பயன்படுத்துகிறார். நீங்க கழுதை யாருதான்? நம்ம இதெல்லாம் சின்ன பிள்ளைகள தொட்டில் கிடக்கும்போது, கட்டில் கிடக்கும்போது அது கொஞ்சம் போது ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன வார்த்தை சொல்ல தெரியுமா? என்ன கழுதை அப்படின்னா சொல்லி முதல்ல பிள்ளைகளை கொஞ்சம் முடிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னால இயேசு என்ன செய்ய போகுது? கழுதை இயேசுவை சுமக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக மாறப்பட்டது, மகிமையை அடைந்தது. இன்னைக்கு அந்த கழுதையை போல நானும் உங்கள் சுமக்கிறையான்னு சொல்லி இந்த பொறுத்தோலை ஞாயிறு ஆராதனையில் நன்மை நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் உங்களை சுமக்கிறேன். என்னை பார்க்குறவங்க உங்களை பார்க்கட்டும், நான் மேலே இருக்கிற உங்களை பார்க்கட்டும். நான் சாட்சியாக ஜீவிப்பேன், நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். என்னுடைய நடத்தை மூலமும் செய்தி மூலமும் உங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இன்னைக்கு யாராவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இயேசுவை என்ன செய்கிறாங்க? சுமந்து கொண்டிருக்கிறாங்க. ஊழியர்கள் அனைவருமே ஒவ்வொரு கழுதம். அவர்கள் இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், சுமந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நானும் என் பிள்ளைகளும் கழுதையா மாறும். கழுதையும் கழுதை குட்டியாகிய மரியும். இப்போ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் எப்படி இருக்கிறோம்? அடையாளமாக இருக்கிறோம், சாட்சியாக இருக்கிறோம், அற்புதங்களாக விளங்குகிறோம். கழுதையை ஆண்டவருக்கு நாம் ஒப்புக்கொள்கிறோம். மூன்றாவதாக பார்க்கிறோம், அங்கே அவனியிலே சொல்லப்பட்ட ஒரு வாசகம் ஓசன்னா. ஓசன்னா என்ன மீனிங்? இப்போதே ரட்சி, இப்போதே ரட்சி, அதான் ஓசன்னா. ஆனால் அதே ஓசன்னா இன்னொரு காரியத்துக்கும் பயன்படுத்தப்பட்டது, வாழ்த்துறது. வாழ்க வாழ்க அப்படிங்கிறதுக்கும் அந்த ஓசன்னா என்ன செய்யணும்? பயன்படுத்தப்பட்டது. ரெண்டு காரியங்கள். ஒன்று அதனுடைய முழு பொருள் இப்பொழுதே ரட்சி, இப்பொழுதே ரட்சி. ஜனங்கள் மேசியாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த மேசியா தான் நம்ம என்ன செய்ய போறார்? ரட்சிக்க போறார். இப்பொழுதே எங்களை ரட்சி. ஒசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஒசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லினார். தாவீதின் குமாரனே இப்போதே எங்களை ரட்சி, இப்போதே எங்களை ரட்சி. ஓசன்னா பாடி அங்கே ஆண்டவரை வாழ்த்தி பாடினார். இப்போதே ரட்சியும் நீர் வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி பாடினார், துதித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த ஓசன்னா, அந்த துதி ஒலி ஒவ்வொரு நாளும் இடைபெறும் போது அந்த வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா தடைகளும் தகர்ந்து. துதி எடுத்தால் சாத்தான் ஓடும், துதி எடுத்தால் சாத்தான் ஓடும். எரியோ கோட்டையை ஜனங்கள் துதித்து பாடி ஆர்ப்பரித்து என்ன செய்கிறாங்க? அந்த அலங்கத்தை விளக்கட்டினாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. எரியோ கோட்டை இல்லாமல் போன துதியினார். நமக்கு முன்பாக வரக்கூடிய அந்த எரியோ போன்ற சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் வரும்போது ஆண்டவரை நாம் துதித்தால் அது என்ன செய்யும்?
நம்மை விட்டு கடந்து போகும். இப்போ ஓசன்னா அது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையோடு இடைப்படும். ஒரு நாள் மட்டும்தான் ஓசன்னா சொல்லணும் முடியும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஓசன்னா ஆடி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புவது. அதற்குள் தான் இருக்கிறது, அதற்குள் தான் இருக்கிறது. ஓசன்னாவுக்கு உள்ளதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் இருக்கிறது. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறது. ஓசன்னாவுக்கு உள்ளதான் ஆண்டவர் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள் துன்பங்களின் போதெல்லாம் ஆண்டவரை நாம் ஓசன்னா ஆடி ஆர்ப்பரிப்பு ஒரு மனமா கூடி ஓசன்னா பாடி ஒரு பாட்டு வந்தா ஒரு மனமா கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றும். அதான் ஆண்டவரை துதிக்கிற துதி. ஊரெல்லாம் கொடியேற்றும். நாங்கள் என்ன கொடி? சிலுவை கொடி. என்ன சிலுவை கொடியை நாங்கள் அப்படி துதிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறார். ஓசன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் ஒரு கழுதையின் மேல் வரும்போது ஓசன்னா பாடி ஆர்ப்பரித்தார். ஓசன்னா 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை ஓசன்னா. ஓசன்னா எங்கள் ஊரில் ஒரு தம்பி பேர் ஓசன்னா. என்ன ஓசன் ஏசுராஜ் அப்படின்ற ஓசன் ஏசுராஜ். ஏன்னா அவன் பொறுத்தவரை ஞாயிறு பிறந்ததுனால அவனுக்கு அவங்க அப்பா அம்மா ஓசன்னாங்கிறதுக்கு ஓசன் ஓசன் ஏசுராஜ். ஏசுராஜா பவனியார் வந்தது நினைவு வந்து ஏசுராஜா அப்படின்னு பேர் வச்சார். ஓசன் ஏசுராஜா. ஒரு பையன் இருக்காங்க. அப்போ இந்த குருத்தோலையை நினைவு கூறுகிறேன். ஆண்டவர் பிரியமாக வாழ்வதற்கு நம்ம கூறுகிறேன். இன்று முதல் வருகிற வெள்ளிக்கிழமை இந்த வாரம் முழுசுமே நமக்கு பரிசுத்தம் ஹோலி வீக். இதை வந்து நம்ம ஹோலி வீக் என்று சொல்லி சொல்லுவோம். ரொம்ப பரிசுத்தம், ரொம்ப பரிசுத்தம். அதாவது இதுவரைக்கும் இந்த 2 காலங்களில் உபவாசம் இருக்காதவங்க இன்னையிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் செய்வாங்க, உபவாசம் இருப்பாங்க. இது ஒரு உபவாசத்தினுடைய ஒரு உச்சக்கட்டம். ஆண்டவர் தியானிப்பதில் அதிகமாக ஈடுபடுறதுக்கு இது ஒரு உச்சக்கட்டம். எங்கள் பகுதிகளெல்லாம் இந்த நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீதிகளிலையும் இந்த தெருக்கூட்டம் வைப்பாங்க. அந்தந்த நாளுக்குரிய தியானம். இன்னைக்கு வந்து பவனியை பற்றி ஆண்டவர் இந்த பவனியை முடிச்சுட்டு நேரம் எங்கே போகிற எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போயிட்டு தேவாலயத்தை என்ன செய்கிறார், சுத்திகரிக்கிறார். அங்கே இருக்கிறவர்கள் கொள்ளுகிறவர்களெல்லாம் அடித்து துரத்தி காசுக்காரர்கள் பலகையெல்லாம் அவுட்டு போட்டு என்ன அநியாயம் பண்ணுறீங்க நீங்கள், இது கள்ளர் குகையை ஆக்கிட்டீங்க, இது என்னுடைய வீடு, ஜெப வீடு, இதை நீங்கள் கள்ளர் குகையாக மாற்றுறீங்க அப்படிங்கிற ஞானத்தை இன்னைக்கு கொடுப்பாங்க. நாளைக்கு ஆண்டவர் அப்படியே சாயங்காலம் அப்படி எல்லாம் முடிச்சுட்டு ஒலிவு மலைக்கு ரெஸ்ட் எடுக்க போகும்போது என்ன அவருக்கு பசி உண்டாகும். உடனே ஒரு அத்தி மரத்தை போவார். அந்த அத்தி மரத்தை பார்த்து அதில் பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு போவார். ஆனால் அந்த மரம் பழம் இல்லை, ஏமாத்தி. உடனே அந்த அத்தி மரத்தை என்ன செய்கிறார், சபிக்கிறார். நீ ஒரு கால் ஒரு உணவு வாங்கிட்ட தனியை புசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சாபம். அடுத்த நாள் காலையில் அவங்க அடுத்தடுத்து வரும்போது அந்த அத்தி மரம் என்ன செய்யும், அப்படியே பட்டு போச்சு. ஏன் நேற்று சாயங்காலம் தான் நீங்கள் சாபம் போட்டீங்க, அத்தி மரம் அப்படியே பட்டு போச்சு. அத்தி மரத்தை சதித்த நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை பார்க்கும்போது கேள்வி நாள். இன்னைக்கு ஆண்டவரை எப்படியாவது பிடிச்சி சிலுவையில் அலைஞ்சணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்கிற அந்த பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் எல்லாம் கூடி ஆண்டவரை கேள்வி கேட்டு தொடங்கினாங்க. நான் எனக்கு வரி கொடுத்தது நியாயமா இல்லையா? தாயம் வரி கொடுத்தது நியாயம்னு சொன்னார்னா அவன் தேவ தோஷம்னு சொல்லு, தேவனுக்கு எதிரான. அதே மாதிரி நியாயம்தான், நியாயம் இல்லைன்னு சொன்னோம்னா ராஜாவுக்கு எதிரானது. எப்படியாவது மாட்டிடலாம்னு சொல்லி அவரை கண்ணில் மாட்டுறது. ஆனால் ஆண்டவர் ஞானமா பதில் சொன்னார். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள். உயிர்த்தெழுதல் உண்டு இல்லைன்னு சாதிக்கிற சதுசேயர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. இப்படி நிறைய கேள்விகள்லாம் உண்டு. அந்த கேள்வி புதன்கிழமை இன்னைக்கு நம்ம சொன்னமே
மரியாள் வெளியேறப்பட்ட தைலத்தை அவர் பாதத்தில் பூசி தலைமையிலால் துடைத்து என ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். தைலாபிஷேகம். வியாழக்கிழமை ஆண்டவர் முதல் பரிசுத்த ராப்போஜனத்தை ஏற்படுத்தின திருநாள். முதல் ராப்போஜனத்தை ஏற்படுத்தின திருநாள். அதை நம்ம தியானிக்கிறோம். வெள்ளிக்கிழமை நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டு சிலுவையிலே திருவாய்மொழிகளுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். சனிக்கிழமை கல்லறை நாள், அமைதியின் நாள். அவர் கல்லறையில் இருந்தாரா? ஒரு வசனம் சொல்லுது, நோவா காலத்திலே கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கு உபதேசம் செய்வதற்காக அவர் சென்றார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பைபிள் உண்டு. நீ வீட்டில் அதை பாருங்க. கல்லறை நாள். ஞாயிற்றுக்கிழமை வெற்றி திருவிழா. இந்த வாரம் முழுசுமே நமக்கு பரிசுத்தாங்க. எங்கள் கிராமங்கள் இந்த 7 நாளும் அப்படியே ஒவ்வொரு ரீதியாக தெருக்கூட்டம் வைப்பாங்க. அங்கே அந்த பகுதியில் உள்ளவங்க பாயாசம் காய்ச்சி ஊற்றுவாங்க. சிலர் காஃபி பழம் முறுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிஃபன் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் வரும். பரிசுத்தமாக ஆசிரியர்களுக்கு ஒரு கூட்டம் வரும். ஏக கூட்டமாக இருக்கும். நானும் ஒரு குடும்பம் இருக்கு சர்ச்சில். ஏக கூட்டமாக இருக்கும். பெரிய ஏதாவது நம்ம இதுலேயும் வருங்காலங்களில் நம்ம அடுத்த கொரோனாவில் சுத்தமாக போயிடும். அடுத்த வருஷம் அடுத்த முறை வரும்போது இந்த கோரிக்கைகளை நம்மளும் அந்த தெருமனை கூட்டங்களை நம்ம ஏற்பாடு பண்ணணும். நமக்கு நிறைய வசதிகள் இருக்குது, நல்ல பகுதிகள் இருக்குது. புறஜாதி மக்கள் மத்தியிலும் அந்த வார்த்தைகள் சொல்லுவதற்கு அது ஒரு நல்ல ஒரு கல்வியாக பயன்படும். அதுவே வருங்காலங்களில் அந்த தெருமனை கூட்டங்கள் அந்த 7 நாள் குருத்தோலை ஞாயிறில் இருந்து ஈஸ்டர் வரைக்கும் உயிர்த்தொழில் அறிக்கை செய்து வரைக்கும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அப்படியே கூட்டங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும் மனசுகளை தீர்மானிக்கிறோம். ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அப்போது இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை பற்றி தியானிக்கும். குருத்தோலை அது மனம் வீசக்கூடியது. ஆண்டவருக்காய் மனம் வீசக்கூடியது. நேராக வளர்கிறது. மேலானதை நாட வேண்டும். பூமிக்குரியவைகளே அல்ல. அது வெண்மையானது, பரிசுத்தமானது, உலகத்தால் குறைபடாத வாழ்வு வாழ வேண்டும். கழுதை அது இந்த 2 வழியில் கட்டப்பட்ட கழுதை. இயேசுவை சுமந்தது ஒருவன் ஒரு காலம் ஏறிடாத கழுதை. அது ஆண்டவருக்கு வேண்டும். அந்த கழுதைக்கு யாரெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு வேணும். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு வேண்டும். ஓசன்னா அது துதியின் ஒலி, வெற்றியின் ஒலி. அந்த ஒலியை நாம் ஒலித்து ஆண்டவருடைய சன்னதியிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மை நம்முடைய